சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பெகல்காம் பகுதியில பயங்கரவாதிகள் 26 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. மோடி எதுவுமே செய்ய மாட்டாரு. அவர் பீகார் எலெக்ஷனுக்கு போனதுக்கு பதிலாக காஷ்மீருக்கு வந்து போயிருக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்து அப்படியே கடந்து செல்ல வேண்டியதுதான். எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? சுப்பிரமணியன் சுவாமி, பாஜகவுடைய ஒரு மூத்த தலைவர், அவரே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பிரதமர் மோடி இருக்கிற வரைக்கும் இந்தியாவில எதுவுமே நம்ம பண்ண முடியாதுங்கிறதான் அவருடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டாவும் இருக்கு. தொடர்ந்து எக்ஸ் பக்கத்துல இதை பத்தி எழுதிக்கிட்டு இருக்காரு. பிரதமர் மோடி மட்டும் இல்ல, உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆமா, 2 பேருமே பதவி விலகணும் அப்படிங்கிறது அவரோட ஆசைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியா அந்த பதிவுகளை போட்டிருக்காரு. சைனா கிட்ட நம்ம அடி வாங்குறோம், பங்களாதேஷ் கிட்ட இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு, மால்தீவ்ஸ் கிட்ட நம்ம வந்து ஒரு இதை இழந்துட்டோம், இப்படி எல்லா அண்டை நாடுகளும் நமக்கு எதிராக மாறிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே வழி 2 பேரும் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது சுப்பிரமணியன் சுவாமியோட கருத்தா இருக்கு. நீங்க முதல்ல ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுறாரு. அனைத்து கட்சி கூட்டம் வந்து நேற்று மாலையில் வந்து நடைபெற்றது. எதிர்கட்சிகள் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஆளும் அரசு கிட்ட. ஆமா, அதுல வந்து பிரதமர் மோடி அங்க ஆப்சன்ட், ஏன்னா அவர் பீகார் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. பிரதமர் மோடி இங்க இருந்திருக்கணும்ல அப்படிங்கிற கேள்வியை வந்து கார்கே வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு நாங்க கன்வே பண்ணிடுவோம் போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள அமைச்சர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க என்ன நடந்துச்சுங்கிறது அவருக்கு தெரிய வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் தலைமையில நடந்த இந்த கூட்டத்துல கிரண் ரிஜிஜு, அப்புறம் நிர்மலா சீதாராமன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க எல்லாமும் கலந்துக்கிட்டாங்க. எதிர்கட்சியில இருந்து கார்கே, இங்க டிஎம்கேல இருந்து திருச்சி சிவா உள்ளிட்ட நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அவரும் கலந்துக்கிட்டாரு. இவங்கெல்லாம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த பைசரான் வேலிக்கு வந்து அலௌடு, அதுக்கு முன்னாடி அலௌடே இல்லை. அது இல்லாம நிறைய பேர் தெரியாம அங்க போயிட்டாங்க, டூரிஸ்ட் வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அங்கே உள்ள டூரிஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு சஞ்சய் சிங் வந்து கேள்வி கேட்குறாரு. அங்கே துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அந்த பயங்கரவாதிகளுக்கே தெரிஞ்சிருக்கு அங்கே ஆள் இருந்திருக்காங்கிறது. லோக்கல் கவர்மெண்ட், அங்கே உள்ள பாதுகாப்பு படையினர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாதா இங்கே ஆளுங்கள்லாம் போயிட்டு இருக்காங்கன்னு? 100கணக்கானவங்க பைசரான் வேலிக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அதை கூட தடுக்காம இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தது, ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை அவர் வைக்கிறார். ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பல ஊர்கள்லையுமே ஒரு முக்குக்கு காவல்துறை இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அடிக்கடி வந்து அந்த சைரன் வச்ச வாகனத்துல வருவாங்க. அந்த பெகல்காங்கிற பகுதி ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு கொண்ட ஒரு பகுதி. அங்க அனுமதியே இல்லை அப்படின்னா எப்படி வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணி அவ்வளவு பேர் அங்க உள்ள போனாங்க? அவ்வளவு கடைகள் அங்க, அந்த சுற்றுலா கடைகளுமே அங்க இருந்திருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க இருந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள், அங்கிருந்த இராணுவத்தினர், அங்கிருந்த உள்ளூர் லோக்கல் போலீஸ் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? அப்ப இவங்களுடைய கையாளாகாத தனம்ங்கிறதான எதிர்கட்சியில் குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் போலீஸுமே மத்திய உள்துறை கீழே இருக்கிறதுனால கேள்வி எல்லாமே மத்திய அரசனை நோக்கி தான் எதிர்கட்சிகள் வச்சிருந்தாங்க. பட் சரியான ஒரு பதில் இல்லை. இருந்தாலும் கடைசியா எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க வந்து மத்திய அரசுக்கு துணை நிற்போம், உடனடியா அவங்களெல்லாம் நம்ம வந்து பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம பயங்கரவாதத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒத்த கருத்தோட இருக்கோங்கிறதையும் எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்காங்க. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல் வந்து நடந்திருக்கு. பிரதமர் மோடி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்லாம் அங்க இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு எலெக்ஷன் தான் முக்கியம், வாக்கு தான் முக்கியம் அப்படிங்கிறது போறது எதை காட்டுதுங்கிறது நமக்கு தெரியல. மனசாட்சி இருக்கோ எல்லாருக்குமே இது வந்து புரியும். சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆதில் தோக்கர் அப்படிங்கிற ஒரு வீடு வந்து இடிச்சிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. இவர் வந்து லஷ்கர் தொய்பா அமைப்போட தொடர்புடையவரான். இந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு வந்து இடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இன்னொரு டெரரிஸ்ட் வீடோ இடிக்கப்பட்டதுங்கிற தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பெகல்காம்ல 26 பேர் இறந்து போனாங்க. அதுல 2 பேர் வெளிநாட்டினவர்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து ஐக்கிய அரபு அமீரகம், இன்னொருத்தர் வந்து நேபாளத்தை சேர்ந்தவர்னு. இப்போ ஒரே ஒரு வெளிநாட்டு நபர் தான் சொல்லிட்டு மத்திய அரசு கன்ஃபார்ம் பண்றாங்க. நேபாளத்தை சேர்ந்தவர் மட்டும் தான் இறந்து போயிருக்காரு. இன்னொருத்தர் ஜார்க்கண்டை சேர்ந்தவர், அவர் அந்த ஐக்கிய அரபு அமீரகம்னு சொல்லியிருக்காங்க. அது தவறான தகவல்ங்கிறத குறிப்பிடுறாங்க. ஆமா, இதுல உயிரிழந்தவங்க எல்லார் உடலுமே கிட்டத்தட்ட தகனமும் செய்யப்பட்டிருக்கு. அதுலயும் ஒடிசாலெல்லாம் ஒரு 9 வயது சின்ன பையன், அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த பையன் வந்து கொல்லியெல்லாம் வச்சிருக்கான். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்போ என்ஐஏ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா என்னங்கிறது. பாகிஸ்தான் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு இந்திய அரசு வந்து உறுதியா நம்புறாங்க.
அதனாலதான் பல நடவடிக்கைகளும் எடுத்திருந்தாங்க. பாகிஸ்தானுமே வந்து இது ஒரு போர் நடவடிக்கையை நம்ம பாக்குறோம்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால வந்து இப்ப இது இன்னும் தீவிரமா விசாரிக்கணுங்கிறதுல என்ஐஏ வந்து களத்துல இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே அனந்த்நாக் போலீஸ் வந்து ஒரு எஸ்ஐடி போட்டு அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். விசாரணை போயிட்டு இருக்கு. ஸ்கெச்சஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு 150 பேருக்கு மேல இப்போ வரையும் விசாரிச்சிருக்கதா சொல்றாங்க. சீக்கிரம் அவங்க எல்லாம் பிடிபடணும் அப்படிங்கறதுதான் மக்களோட எண்ணமா இருக்கு. ஆமா, இந்த சூழலை தான் முப்படை தளபதி உபேந்திர திவேதி அவரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு விசாரணை வந்து மேற்கொண்டிருக்காராம். என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு, எங்கிருந்து வந்தாங்கிற இதெல்லாம் வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காராம். அங்கிருந்து ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து போயிட்டு வந்திருந்தாரு. அங்கே அதிகாரிகளாம் மீட் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. இந்த சூழல்ல வந்து முப்படை தளபதி அங்க போனதுங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வா வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 150 பேர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சுற்றுலா வந்து போயிருந்தாங்க. குறிப்பா அந்த பெகல்காம் அந்த மாவட்டத்தில் மட்டுமே 70 பேர் வந்து போயிருந்தாங்க. இப்ப ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக அவங்க எல்லாம் மீட்கிற பணியில தமிழ்நாடு அரசு வந்து ஈடுபட்டு இருக்கு. இப்ப 2 கட்டமாக ஒரு 28 பேர் அப்புறம் ஒரு 60 பேர்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு நபர்களையும் கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு வந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 3 பேர் இந்த துப்பாக்கி சூடுல காயமடைஞ்சதாகவும் வந்து தகவல் வெளியாயிருக்கு. அந்த மதுசூதனங்கிற நபர், ஆந்திராவை சேர்ந்த நல்லூரை சேர்ந்த நபர், அவர் வந்து துப்பாக்கி சூடுல வந்து இறந்து போனாரு. அவருடைய உடல் நேற்று சென்னை விமான நிலையத்துக்கு வந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகர், அதே மாதிரி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எல்லாருமே அஞ்சலி செலுத்தினாங்க. அந்த குடும்பத்தினர் வந்து அவரோட உடலை பார்த்து கதறி அழுகிற காட்சிகள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப உருக்கமாக தான் இருந்தது. ஆமா, அது மட்டும் இல்லாம அங்க போன இந்த செய்தியை கேட்ட ஒரு தமிழருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு. அப்புறம் அவரை வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இது பண்ணது எல்லாமே அங்க இருந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தான். அவங்க எங்களுக்கு ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாங்க, ஹெல்ப் பண்ணாங்க நிறைய விஷயம் அப்படின்னு சொல்லி இங்க சென்னை விமான நிலையத்துக்கு வந்து தமிழர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்கறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் பகல்காமுக்கு வந்து இன்னைக்கு நேரடியா வந்து அங்க போயிருக்காரு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அங்க உள்ள அந்த ஆர்மி பேஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 15க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டு அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நலம் விசாரிப்பாரு அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க. அடுத்து அங்க வர்த்தகமும் அந்த டூரிசமும் மிகப்பெரிய அளவுல இப்ப காஷ்மீர்ல பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாமும் சந்திச்சு பேசுவார் அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. மனிதாபிமானம்னு என்னன்னா, யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட போய் ஆறுதல் சொல்றது, அவங்க கூட துணை நிற்கிறதா ஒரு மனிதாபிமானம்ங்கிறது. மணிப்பூருக்கு போகவே இல்லைங்கிறத நம்ம பார்த்தோம். இது மாதிரி துப்பாக்கி சூட்லையும் பிரதமர் அங்கே போகவே இல்லைங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போங்கிறத சொல்றாங்க. பட் அது செயல்ல அவங்களே களத்தில் இறங்கி அந்த ஸ்பாட்டுக்கு போறப்பதான் அவங்க எவ்வளவு ஈடுபாடோட வேலை செய்யறாங்க நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். வெறும் வார்த்தைகளை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் நமக்கு தெரியல. ஆமா, இதுல வந்து RSS தலைவர் மோகன் பகவத் அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. பட் அதுலயுமே நிறைய கேள்விகள்லாம் எதிர்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் எதிரான ஒரு போர் தான் இது. இந்துக்கள் யாருமே இந்த மாதிரி பேரை கேட்டெல்லாம் அங்க கொலை பண்ணியிருக்காங்க மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு. இந்துக்கள் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுலேயும் நிறைய கேள்விகள்லாம் வந்து இந்தியா கூட்டணியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டு தான், எல்லாமே மதத்தை கேட்டோ இல்லை எங்கேயுமே வந்து அமைதி தான் முக்கியம், கொலை பண்றதோ ஆயுதங்கள் எடுக்கிறதோ கூடாதுதான். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா யூபியில வந்து நீ குள்ளா வச்சிருந்தா கொல்றதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் இந்துத்துவம்ங்கிற பேர்ல இந்துக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க தான், ஆனா இந்துத்துவங்கிற பேர்ல சில பேர் செய்யறாங்க. அவங்கலாம் RSS சப்போர்ட் பண்றாங்க. இவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க மோகன் பகவத்னு இந்தியா கூட்டணியில இருக்கிற யூபியை சேர்ந்த தலைவர்கள் தான் சொல்றாங்க. சீமானே பதில் சொல்லியிருக்காரு. எல்லா மதத்திலயுமே சில பேர் தீவிரவாதிகள் இருக்கதான் செய்யறாங்க. நம்ம குஜராத்ல பார்த்தோம். அதே மாதிரி ஈராக்ல வந்து கிறிஸ்துவ தீவிரவாதிகள் வந்து பண்ணதை நம்ம வந்து பார்க்கலையா? இஸ்லாமிய தீவிரவாதிகள் பார்க்கலையா? நம்ம தமிழர்களை கொண்ட புத்த தீவிரவாதிகளை நம்ம வந்து பார்க்கலையா? எல்லா இடங்களும் எல்லாமே இருக்கதான் செய்யறாங்க. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. பட் வந்து இந்த இடம்னா புனிதம், இவர்கள் என்றால் புனிதம், அவர்கள் என்றால் வந்து புனிதம் இல்லாம வந்து கெட்டவங்க, இந்த சாதினா புனிதம் அந்த சாதி கெட்டவங்கிற மாதிரி இந்த போக்கே வந்து விடணுங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய தங்க மகன் நீரஜ் சோப்ரா இந்தியாவாக தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்திருந்தாரு. அவங்க அம்மாவுமே வந்து பாகிஸ்தான் வீரருக்கும் அவருக்கும் தான் இறுதி சுற்றி போட்டு வந்தப்ப அவரும் என்னுடைய மகன் மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இப்ப நீரஜ் சோப்ரோட தாயார் விமர்சனம் பண்றாங்க. இவருமே ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த பாகிஸ்தான் வீரரை கூப்பிட்டு இருந்தாரு. இவரையும் மகன் பயங்கர விமர்சனம் பண்றாங்க. ஒரு சொல்ற என்னோட தேசப்பற்றுங்கிறது இப்ப கேள்வியா மாறி இருக்கு. முன்னாடி எல்லாம் என்னையும் என்னோட அம்மாவே புகழ்ந்தவங்களே இப்ப விமர்சிச்சு பேசுறாங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படிங்கிறாரு அவரு. ஏன்னா ஆட்சி செய்யறவங்க வந்து
ஒரு பார்வையில பார்த்தா மக்கள் எல்லாரும் அதே பார்வையில வந்து பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆட்சியாளர்களும் அப்படி பண்ணாங்கன்னா மக்களும் சில பேர் நம்ப செய்வாங்கல்ல. அதான் இப்ப நீரஜ் சோப்ராவுடைய வார்த்தைகள் வந்து வெளிப்படுது. பகல்காம்ல நடந்த அந்த தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலின் காரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம் தயார் நிலையில தான் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லைகள்ல வந்து வீரர்கள் வந்து குவிக்கப்பட்டு இருக்காங்க. முப்படை தளபதியும் இப்ப வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போயிருக்காரு. இந்த சூழல்ல பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா என்ன சொல்றாருன்னா, உளவுத்துறை மூலமாக எங்களுக்கு வந்து தகவல் வந்திருக்கு, இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்க போகுதுன்னு. அதனால நாங்களும் தயாரா தான் இருக்கோம். நீங்க வந்து பாகிஸ்தானை தாக்குனீங்கன்னா இந்தியர்களுக்கு இங்க பாதுகாப்பு கிடையாதுங்கிறதையும் வந்து மெட்ரல் யூனியன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, மத்திய அரசாங்கமும் இங்க இருக்கிற பாகிஸ்தானியர்கள் நாடு திரும்பணும்னு சொல்லி உத்தரவுலாம் போட்டுருக்காங்க. ஒரு காலக்கெடுவும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல 200 பாகிஸ்தானியர்கள் இப்ப இருக்காங்க. அதுல 70% பேர் வந்து மருத்துவ சிகிச்சைக்கு வந்ததா வந்து சொல்றாங்க. சென்னையில வேலூர்ல 2 பக்கமும் இருக்காங்க. இப்ப மீதி நிறைய பேர் வந்து வாகன உதிரி பாகம் வந்து வாங்குறதுக்காகவும் அந்த தோல் பொருள் விற்பனை அந்த தொழில் பண்றவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்களாம். பிசினஸ்க்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இப்ப இங்க இருக்கிற காவல்துறையை வச்சு அவங்க எல்லாம் சீக்கிரம் வந்து நாடு அனுப்பணுங்கிற முயற்சியில தமிழ்நாடு அரசும் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இன்னொரு வைரல் வீடியோ வந்து போயிட்டு இருந்தது சமூக வலைதளத்துல. அது கிட்டத்தட்ட ஒரு போலி வீடியோ எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனாலும் சில பேர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த கடற்கரை லெப்டினன்ட் வினய் நார்வால் அவரோட மனைவி வீடியோவும் பாருங்க, இவ்வளவு கொண்டாட்டமான மனநிலையில இருந்தாங்க. ஆனா கூட தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்கிற வீடியோ போயிட்டு இருந்தது. அந்த வீடியோ போலியான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிஷ் அப்புறம் யாசிகா தம்பதி வீடியோவே பதிவிட்டுருக்காங்க. இது வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி நாங்க போனோம், அந்த இடத்துல நாங்க வந்து வீடியோ எடுத்தோம், அதான் நாங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணோம். ஆனா நிறைய பேர் எடுத்து அது வந்து அவங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, அது தவறு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. அந்த வீடியோ பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஆமா, நிறைய பேர் பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அது ஒரு ஃபேக் வீடியோ. இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடி கூட வந்து மெலோனி இத்தாலி பிரதமர், அதே மாதிரி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவங்கெல்லாம் வந்து நாங்க அவங்க தோளோடு தோள் நிற்போம் அப்படின்னு சொல்லி இந்த பயங்கரவாத தாக்குதலை ஒட்டி பேசியிருக்காங்க, கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கோத்ரா ரயிலரிப்பு சம்பவம், பிரதமர் மோடி முதல்வராக இருந்த சமயத்துல குஜராத்ல நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். 59 பேர் அந்த ரயில் எரிப்புல இறந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய மதக்கலவரம் வந்தது. அதுல நிறைய இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல 31 பேருக்கு வந்து விசாரணை நீதிமன்றம் அப்ப தண்டனை கொடுத்திருந்தாங்க. 11 பேருக்கு தூக்கம், 20 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனையும் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கு போய் அந்த 11 பேரும் அதை வந்து ஆயுள் தண்டனையா குறைச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்ப உச்சநீதிமன்றத்துக்கு போய் தண்டனை குறைப்புக்காக போனாங்க. அதே நேரத்துல குஜராத் அரசு வந்து இல்ல இவங்களுக்கு வந்து திரும்ப தூக்கு தண்டனை கொடுக்கணும்லாம் வந்து அவங்களும் மேல்முறையீடு போனாங்க. ஸோ அந்த வழக்கு வந்து இப்போ மே 6, 7 தேதியில முழு நாளும் விசாரிக்க போறோம்னு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி உதகையில துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கூட்டியிருக்காரு. சிறப்பு அழைப்பாளராக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கரும் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்க, திமுகவோட MP உதகை MP ராசா பொக்கை கொடுத்து வரவேற்க, பக்கத்துல கூலிங் கிளாஸ் போட்டு RN ரவி ஓகே பாத்தீங்கல்ல அவரே வர வச்சேன் அப்படின்னு MP ஆஜரானா கூட உள்ளூர்ல துணைவேந்தர்கள் ஆப்சென்ட். அதுக்கு முன்னாடி ஜெகதீப் தங்கருக்கும் ஆளுநர் ரவிக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு காங்கிரஸ், VCK, திராவிடர் கழகம், பெரியார் கழகம் நிறைய பேர் எதிர்ப்புலாம் தெரிவிச்சு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க. ஆமா, ஓகே, துணைவேந்தர்கள் வந்தாங்களா வரலையா? மொத்தம் அரசாங்க பல்கலைக்கழகம், மத்திய அரசு பல்கலைக்கழகம், அதே மாதிரி தனியார் பல்கலைக்கழகம் மொத்தம் வந்து 35க்கும் மேல துணைவேந்தர்களுக்கு அழைப்புதல் போச்சு. ஒரு 9 பேர் மட்டும்தான் பிரசன்ட். அதுல விழா ஆரம்பிக்கிறப்ப அந்த பெகல்காம் விபத்துல அந்த தீவிரவாத தாக்குதல்ல மரணம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. முக்கியமா தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வந்து பேசுறப்ப இங்க நிறைய துணைவேந்தர்கள் வரும்னு விருப்பப்பட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு அவங்க வந்து மிரட்டி, காவல்துறை வச்சு மிரட்டி வரடாம பண்ணிட்டாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா அவங்கள வீடு திரும்ப முடியாதுன்னா சொல்லி மிரட்டிருக்காங்க. எப்போதும் இல்லாத அளவுக்கு துணைவேந்தர்கள் கம்மியா இப்ப இந்த மாநாட்டுல இருந்து பங்கெடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை நேரடியா வச்சாரு தமிழ்நாடு அரசு மேல. ஓகே, கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்காரு, ஊட்டி குளிருக்கு கண்ணு வேர்க்கிறது தெரியக்கூடாதுன்னு போட்டிருக்காரா என்னன்னு தெரியல. ஆனா வந்துட்டு அவர் சொல்ற மாதிரி
அவங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா மாறிடும்ங்கிற ஒரு விவாதம் வேற போயிட்டு இருந்துச்சு. இதை தாண்டி பல துணைவேந்தர்களுக்கு அதிருப்தியே இருக்காமா ஆளுநர் மேல. ஏன்னா அவர் வந்து கல்வி நிலையங்கள்ல கல்விதான் பிரதானம், இவர் சனாதனத்தை திணிக்கிறது, சித்தாந்தத்தை திணிக்கிறதுன்னு பல விஷயங்கள் பண்ணது பிடிக்கல. இதுக்கப்புறம் வள்ளுவர் வள்ளலார்ல ஆரம்பிச்சு பாரதியார் கம்பர் வரையும் எல்லாரும் மேலேயும் காவி சாயம் பூசுறாருங்கிறதுலயும் சில பேர் அதிருப்தியில இருந்திருக்காங்க. இப்ப உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு, நம்ம ஏன் வரணும்னு நினைச்சு சில பேர் வரல. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு அரசு அந்த அரசு பள்ளிகள்ல கல்வித்தரம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு. கல்வி மோசமான நிலை எட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு RN ரவி. பீகார்லயா இங்க தமிழ்நாட்டை தான் ஜெயதீப் தங்கர் அதே தான் சொல்றாரு. கல்வித்தரம்ங்கிறது தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. நீங்க தரவுகள் எடுத்து பார்த்தாலே தெரியும், என்ன தரவு வச்சு சொல்றாருன்னு தெரியல. நேத்து வந்து ஒருவேளை நாடுகள் எதோட ஒப்பிடுறாரா என்னன்னு தெரியல. ஆனா அவரு பீகாரோட ஒப்பிட்டா எங்கேயோ இருக்கும். நம்ம அவரு வந்து தமிழ்நாட்டை மட்டும் தானே இப்ப போக்கஸ் பண்ணுவாராம், அவர் பீகார்லாம் போக்கஸ் பண்ண மாட்டாராம் அவரு. சரி, அதான் வந்து நேத்து UPSCல செலக்ட் ஆனாங்களே அந்த மாணவர்கள் எல்லாம் பேசிட்டு தான் இங்க வந்திருக்காரு. செலக்ட் ஆன மாணவர்கள் எல்லாருமே பொன்னாடையெல்லாம் போத்தி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் கிளம்பி வந்திருக்காரு ஊட்டிக்கு. கம்பர் எழுதிய கம்பராமாயணம் வேற கொடுத்திருக்காராமா. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமா வந்து செயல்படணும் அப்படின்ட்டு இருக்காரு. முதல்ல அங்க செலக்ட் ஆன மாணவர் IAS IPS நீங்க முதல்ல ஒரு பாலமா செயல்பட்டிருக்காங்க. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்னால தமிழ்நாடு சட்டம் இயற்றப்படுது, மக்கள் இயற்ற மாதிரிதான் அது. அப்படி பார்த்தா நீங்க வந்து ஒரு பாலமா செயல்பட அப்ரூவல் வந்து கொடுத்துருக்கலாம்ல. உச்ச நீதிமன்றம் போய் வந்து அவர் மேம்பாலமா டெல்லிக்கு தான் போய் இறங்குறாரு. அவர் நேரா இங்க இருந்து இடையில இருக்கிறத பார்க்க மாட்டேங்கிறாரு. இதுக்கிடையில கிண்டி ஆளுநர் மாளிகை அங்கதான் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டல் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஹோட்டல்ல ஒரு டீ பார்ட்டி வைக்கணுங்கிறதுக்கு முதல்வர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. எதுக்குன்னா இவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வாங்கிட்டாங்க 4 பேர் வாதாடி. அவங்க 4 பேருக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் கிளம்பி வாங்கன்னு இருக்காரு. 4 வழக்கறிஞர்கள் யாருன்னா முகுல் ரோஹத்கி, அப்புறம் அபிஷேக் சிங்வி, ராகேஷ் திவேதி, வில்சன் 4 பேருக்கும் டீ பார்ட்டி கொடுக்கணுங்கிறதுனால அது அங்க ஒரு விழா கிண்டிலே வச்சிருக்காங்க பாத்தியா. கிண்டியில பக்கத்திலேயே நாங்க அங்கதான் டீ பார்ட்டி எப்பயும் நடக்கும் ஆளுநர் மாளிகையில. நான் பக்கத்திலேயே வைக்கிறேன், அதுவும் டீ பார்ட்டி தான் வைப்பேன், ஹைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுருக்காரு. இதுக்கிடையில என்னன்னா, சரி அவங்களுக்கு ஒரு சின்ன இதெல்லாம் கொடுத்துட்டாருல விருந்து, இவருக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அமைச்சர் கோவி செழியன் உயர்கல்வித்துறைக்கு நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை சார்பா நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல ஒரு பெரிய பாராட்டு விழா, ஏன்னா மாநில சுயாட்சியை மீட்டெடுத்திருக்காரு முதல்வர் சட்ட போராட்டம் நடத்தி அப்படின்னு சொல்லி மே 3ஆம் தேதி நீங்க வரணும் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓகே, என்னடா ரொம்ப நாளா பாராட்டு விழா நடக்கலாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்க இருக்கு, அதுக்கு நிற்கிறார் கோவி செழியன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்துல இந்த பள்ளி கல்வித்துறையை பத்தி நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துகிட்டாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதுல குறிப்பா மாணவர்கள் நிறைய பேர் இந்த போன் அடிக்ஷன் இருக்குங்கிறத குறிப்பிட்டு காட்டினாரு. இந்த கொரோனா காலகட்டத்துல போன் வச்சுதான் வந்து டீச் பண்ற கூட சூழல் வந்து ஏற்பட்டது, நிறைய பேர் அடிக்ட் ஆயிட்டாங்கிறத சொல்லியிருக்காரு அவரு. நிச்சயமா போன்ல இருந்து குழந்தைங்களை பிரிச்சு எடுக்கிறது தான் ஒரு பெரிய வேலையா இருக்கு பெற்றோர்களுக்கு. டிவி போன் பெரிய அடிக்ஷனா இருக்கு. நமக்கு அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அதுவா தான் இருக்கு. நம்ம காலத்துல எல்லாம் டிவி எல்லாம் நான் 7வது அப்படின்றதான் வந்துச்சு எங்க வீட்டுல எல்லாம் டிவி. நீங்க 7வது படிக்கும் போதே டிவி வந்துருச்சா? வீட்டுக்குள்ள டிவி வந்துச்சுன்னு சொன்னோம்பா. ஏன்னா இது ரேடியோ காலத்துல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சரி, ஓகே, நீங்க யூத்து நினைக்கிறீங்க. 2 வருஷம் தான், 1.5 வருஷம் தான் டிஃபரன்ஸ். ஆனா கூட வந்து தாத்தா ரேஞ்சில வந்து பேசுறது. அதானே இப்பதான் நம்ம ஆளுநரை பத்தி பேசி முடிக்கிறோம். நம்முடைய ஊட்டி நிருபர் சதீஷ் ராமசாமி கால் பண்ணி என்ன நடந்துங்கிறது இன்னும் நிறைய அப்டேட் எல்லாம் கொடுத்துருந்தாரு. நிறைய ஹோட்டல்ஸ் ரூம் எல்லாம் போட்டு வச்சிருந்தாராம். துணைவேந்தர்கள் வருவாங்கன்ட்டு நல்ல பெரிய சாரோட்டல் ரூம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுவும் இது சீசன் வேற பயங்கரமா. யாரு காசு? எல்லா மக்கள் வரி பணத்துல ஹோட்டல் ரூம் போட்டு வச்சு நம்பியோட உட்கார்ந்து இருந்தாராம். பார்த்தா சில பேர் வந்து எல்லாம் பயங்கர அப்செட்டா தமிழ்நாடு ஆளுநர். அதுவும் வேந்தர்கள் வராத இடத்துல முதல்வரையாவது அனுப்பி வைங்கன்னு ரொம்ப கெஞ்சி சில இடத்துல இருந்து முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்ததா சொல்றாங்க. ஆமா, அதனால வந்து துணைவேந்தருடைய சப்பார்டினேட்ஸ் வந்து வேந்தருக்கு வந்து பிடிக்கலங்கிறது சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டுடைய கல்வி தரத்தை பத்தியும் மோசம் விமர்சனம் பண்ணியிருக்காருன்றத குறிப்பிட்டிருந்தாரு.
ஜெகதீப் தங்கர் ஆறுதல் படுத்துற மாதிரி தான் பேசியிருந்தாராம் ஆளுநரை. இல்ல நீ கவலைப்படாதீங்க, ஒன்னும் இல்ல தம்பி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவர் கொஞ்சம் வயசுல சீனியர் தானே அவரு, அதனால டோன்ல நான் சொல்றேன். அது உடனே அப்படி நினைச்சிடக்கூடாது. நீங்க விடுங்க தம்பி, இதெல்லாம் நமக்கு சகஜம் தானே ஏதாவது சொல்லி ஆறுதல் படுத்தி இருக்காரு. அவ்வளவு கோபமா இருந்தாராம் ஆளுநர். ஏன்னா மேற்கு வங்கத்துல அவர் வாங்காத அடியா. ஆமா, மம்தா கவர்மெண்டோட பயங்கர சண்டை போட்டாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, அவர் ஆய்வுக்கு போறேன்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துக்குள்ள போனாப்புல யாரு ஜெகதீப் தங்கர். அவர் மாநில கவர்னரா இருந்தப்ப அப்ப தலைமைச் கேட்டே பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் ரோட்ல பாத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரிலாம் இதெல்லாம் அரசியல்ல சகஜம் தான். ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம், வர்றவங்க வரட்டும், வராதவங்க பத்தி கவலைப்படாதீங்கலாம் சொல்லியிருக்காரு அவரு. அரசியல்ல சகஜம் தான். ஆளுநருக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்ல, ஆனா சம்பந்தப்படுத்திக்கிறாங்களே அவங்க. ஆமா, பயங்கர கோவத்திலையும் ஒரு சோகத்திலையும் இருந்திருக்காரு ஆர்.என். ரவி. கடைசியில ஜெகதீப் தங்கர் விடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் தான் வந்திருக்கேனே, துணை ஜனாதிபதி நானே வந்திருக்கேன், அப்புறம் என்னங்க. அவர்தான் ஃபீல் பண்ணணும், நான் வந்தும் கூட யாரும் வரலையே அப்படின்ட்டு. இவர் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. குருநாதா நீங்க வந்தீங்களா, வந்துருவாங்க குருநாதா, வா குருநாதா, வா குருநாதான்னு பாக்குறப்ப கடைசியில என்ன குருநாதா அப்படிங்கிறத ஆயிருக்கு. ஆமா, டாஸ்மாக் அலுவலகத்துல அமலாக்கத்துறை சோதனை போட்டாங்க. அதுவே தவறு, முறைகேடுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடிச்சு தமிழ்நாடு அரசு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சட்டவிரோதம்லாம் கிடையாது, அவங்க விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. இப்ப முழு வீச்சில் இறங்கியிருக்காங்க அமலாக்கத்துறை. டாஸ்மாக் நிறுவனத்துடைய எம்டி இயக்குனர் எஸ் விசாகன், அதே மாதிரி பொது மேலாளர்கள் சங்கீதா, துரைமுருகன் எல்லாத்தையும் ஆஜராக சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 1000 கோடி முறைகேடுங்கிறத விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்ப இது நிறைய பேர் விசாரிச்சோன்னு எவ்வளவு கூட போதா குறைய போதாங்கிறது போகப்போதான் தெரியும். ஆமா, ஏற்கனவே செந்தில் பாலாஜி அப்புறம் துரைமுருகனுக்கு 2 வழக்குல இந்த விடுவிப்பை ரத்து பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னொரு அமைச்சரும் உள்ள வராரு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் 3 கோடி ஒரு வருமானத்தை அதிகமா சொத்து குவிச்சிட்டாங்கிற வழக்கு அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இல்ல தள்ளுபடி பண்ணக்கூடாதுங்கிறத இப்ப திரும்பி விசாரிக்கணும் உத்தரவு போட்டுருக்காங்க. இப்போ இந்த பட்டியல் நீண்டுகிட்டு போய்கிட்டே இருக்கு பாத்தியா. ஆமா, பொன்முடி, செந்தில் பாலாஜி, துரைமுருகன், இப்ப 4வதா எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அதே மாதிரி ஏடிஎம்கேல ஓபிஎஸ் இவங்கலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் ஈவினிங் மேலதான் ஆரம்பிக்க போறாங்க. இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே அந்த பஹல்காம் தாக்குதல் நடந்த அன்னைக்கே இரவு விருந்தெல்லாம் அவர் வச்சது, எடப்பாடி பழனிசாமி வச்சது ஒரு துக்க நிகழ்வு, எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் விருந்து வைக்கிறாருங்கிறதெல்லாம் விமர்சனமாச்சு. அதுக்கப்புறம் இப்போ மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு. செங்கோட்டையிலும் ஒரு மாவட்ட செயலாளர் தான் வருவார். அதான் சட்டமன்றத்துல கொஞ்சம் புகழ்ந்தெல்லாம் பேசிட்டாரு. புகழ்ந்து பேசினா கூட எதிர்கட்சி தலைவர் தான் சொல்லியிருக்காரு, தவிர எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறத சொல்லவே இல்லைங்கிறது இன்னும் வருத்தமா தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி குரூப். ஓ அப்படியா? நேர்ல வரப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது வீட்டுக்கு தான் போக மாட்டாரு, இது எம்ஜிஆர் மாளிகைக்கு வருவாரு. அதனால பார்ப்போம். இந்த பக்கம் ரொம்ப ஒரு சோகமான செய்தி. அதிமுக காரங்களுக்கு முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திராவோட கணவர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதிமுககாரங்க கோகுலேந்திராவுக்கு போய் ஆறுதல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, எடப்பாடியும் நேர்ல போய் அஞ்சலி எல்லாம் செலுத்தி இருந்தாரு. பேப்பர்ல பெயர் எழுதி பேனாவுக்குள்ள சுருட்டி வச்சுட்டேன், இனி ஒரு பயல என் பேனாவை திருட முடியாதுன்னு 90s கிட்ஸ் பெருமையா ஃபீல் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு தருணம் அது. ஒரு குழந்தை சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. பேச ஆரம்பிக்கும் போது பேசு பேசு பேசி காட்டுன்னு உசுர வாங்க வேண்டியது. நல்லா பேச்சு வந்ததும் லொடலொடன்னு பேசாத, வாய மூடுன்னு சொல்றது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு எல்லாருக்கும். டெல்லியில இருந்து அண்ணனை துணைக்கு கூட்டிட்டு வர வேண்டியதுதானே. அவர் வந்த அப்புறம் தான் நிலைமை மோசமா இருக்குன்னு ஆளுநருக்கு போட்டிருக்காங்க. மிக்சர் தின்றவுடன் அதை மடித்து கொடுத்த பேப்பரில் இருக்கும் செய்தி துணுக்குகளை படித்து மகிழ்ந்த கடைசி தலைமுறை நாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது தமிழ்நாடு ஆளுநருக்கும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கரும் கொடுத்துடலாம். ஜெகதீப் தங்கர்லாம் நம்ம அவார்டு வாங்கவே மாட்டாரு. இருந்தா கூட நம்ம ஆளுநர் இருக்காருல்ல, நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்கள்லாம் வாங்காம போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நல்லா இருக்காது. ஏற்கனவே இப்பதான் போன வாரம் வாங்கினாரு, இப்ப திரும்பியும் வாங்குறாரு. நம்ம ஆளுநர் தானே. எல்லா புகழும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு. எப்படி இருக்குன்னு நான் முன்னாடி சொன்னல, குருநாதா இன்னைக்கு வாங்க குருநாதா, எல்லா பசங்களும் இப்படி வராங்கன்னு மட்டும் பாருங்கன்னு நினைச்சாரு.
பட் துணைவேந்தர்கள் ஆப்சென்ட், அதனால பயங்கர அப்செட்டு. ஜெகதீப் தங்கரும் வந்து லைட் அப்செட் ஆயிருப்பாப்புல. நம்ம இதுக்காக முக்கியமான தருணம் வேற இந்தியாவுக்கு இது. இந்த சூழல் நம்ம இங்க வந்திருக்கோம், எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, பட் வரல. ஆனா வந்து குருநாதா பாத்தியில குருநாதா இங்க எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நீங்க நேர்ல வந்து பாருங்க குருநாதாங்கிற மாதிரி அது காட்டுறதுனால அதை 2 பேரும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.